ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் கற்க யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே முன்னாடி உள்ள வீடியோவில் ஆட்டோகேட் பேசிக்காக என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தமிழில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் யாருக்கும் சொல்லலை. என்னோடய பேர் பிரபு. நான் திருச்சியில் இருக்கேன். எனக்கு ஆட்டோகேடில் 10 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பேசிக் கமெண்ட்ஸு டூல்ஸு எல்லாமே பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு ட்ராயிங் 2D ட்ராயிங் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்குறோம். என்ன ட்ராயிங் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ட்ராயிங் எடுத்திருக்கேன். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 45, 33, 17 இருக்குது இந்த லென்த்து. இதிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ மார்க்கு லென்த்து கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஆட்டோகேட் போவோம். ஆட்டோகேடில் நான் ஆல்ரெடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன். யூனிட்ஸ் ஆட்டோகேட் ஓப்பன் பண்ண உடனே இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் ட்ராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ், லிமிட்ஸுக்கு அப்புறம் யூசிஎஸ் ஐகான். சரிங்களா? யூனிட்ஸில் என்ன யூனிட்ஸில் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னு என்ட்ரு பண்ணணும். லிமிட்ஸில் எந்த லிமிட்ஸ் ஷீட்டு நம்ம டிஸ்பிளேயில் இருக்க ஷீட்டில் அதாவது நம்ம வரைய போகிற ட்ராயிங் எவ்வளோ சைஸுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த நம்ம வரைஞ்ச ட்ராயிங்கை பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது யூஸ் ஆகும். இந்த லிமிட்டுக்குள்ளே வரைஞ்ச அப்படின்னா அந்த ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். யூசிஎஸ் ஐகான்னா யூசிஎஸ் அந்த கோஆர்டினேட் சிஸ்டம், யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் இருக்க வீடியோவில் பார்த்துங்க. இப்போ நான் இந்த ட்ராயிங் வரைகிறதுக்கு எல்லா கமெண்ட்ஸும் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எதுலேருந்து ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன் வரைகிறேன். இந்த ஆருக்கு நம்ம டேரெக்டாக வரையாமல் இந்த லைனுக்கு அப்புறம் இங்கே லைன் ஜாயின் பண்ண போகிறேன். அடுத்து இந்த லைன், அடுத்து இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இதெல்லாம் லைனுக்கும் டைமென்ஷன் இருக்குது. இதுக்கு 45, இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 15, லென்த் இருக்குது. இங்கே ஓவரால் டயாமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 30 வரும். இங்கே 45, இங்கே 8 இருக்குது, இங்கே 17 இருக்குது, 14, மறுபடியும் 17, மறுபடியும் 8, அந்த இது லைன் ஜாயிண்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 30 லைன் போட்டோமா அதை சென்டர் வச்சு ரேடியஸ் 15க்கு சர்க்கிள் போட போகணும். சரிங்களா? லைன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட்டுக்கு 45, என்டர். கீழே டவுன் டைரக்ஷனில் 30, என்டர். சரிங்களா? அடுத்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 45, என்டர். மேலே 8, என்டர். என்டர் கொடுத்துட்டு மவுஸை வந்து நான் ட்ராக் பண்ணுறேன் அடுத்த இதுக்கு. இப்போ இந்த டைரெக்ஷனில் லைன் வேணும். இந்த டைரெக்ஷனில் மவுஸை மூவ் பண்ணி வச்சுட்டு அதோட டைமென்ஷன் 17 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் மட்டும் கொடுக்குறேன். சரிங்களா? மறுபடியும் மேலே போய்ட்டு 14 டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். மறுபடியும் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 17 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். மறுபடியும் மேலே 8 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தீங்கன்னா லைனு மறுபடியும் கண்டினியூஸாக ஆகிட்டுருக்கும். இதை வெளியில் நம்ம இந்த லைன் கமாண்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே எஸ்கேப் கொடுங்க கீபோர்ட் பட்டனில். சரிங்களா? எஸ்கேப் கொடுத்துட்டீங்க. இப்போ சர்க்கிள் கொடுக்கணும். சர்க்கிள் கொடுத்ததுக்கு இந்த லைனோட சென்டரில் சொல்லியிருக்கேன் மிட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த மிட் பாயிண்ட் உங்களுக்கு விசிபிளாக காமிக்கல அப்படின்னா ஓஸ்னாப் ஆன் பண்ணணும். சரிங்களா? இது ஓஸ்னாப் ஆனில் இருக்குங்களா? ஆனில் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் காமிக்காது இந்த இடத்துல. சரிங்களா? ஓஸ்னாப் ஆன் பண்ணணும். இது எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பார்த்துங்க. சர்க்கிள் கொடுக்குறேன். மிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ரேடியஸ் 15, என்ட்ரு கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலேருந்து 33க்கு இந்த சர்க்கிளோட சென்டருக்கு இருக்குது. அதுக்காக லைன் கொடுக்குறேன். இந்த கார்னர்லேருந்து இந்த சென்டரில். சரிங்களா? இந்த சென்டர்லேருந்து லைன் 33க்கு கொடுக்குறேன். இந்த 33யோட லைனோட எண்டிலேருந்து இன்னொரு சர்க்கிள் வரையணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டயா 20. இப்போ ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை ட்ராக் பண்ணிட்டு இங்கே ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள்னு இருக்குது. கீழே கமெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டயாமீட்டர் தான் கொடுத்துருக்கு. அதனால் டி கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அதுக்கப்புறம் டயாமீட்டர் 20 கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. சரிங்களா? இப்போது நமக்கு தேவையில்லாத எது லைனோ அதெல்லாம் டெலீட் பண்ணலாம். இந்த லைன் தேவையில்லை. இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா? சிங்கிள் லைனாக இருக்குது. ஆனால் இந்த சர்க்கிளில் மிடில் ஜாயிண்டாக இருக்குங்களா, இதை ட்ரிம் பண்ணணும். அதாவது ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். TRIM ட்ரிம் கொடுத்துட்டு டபுள் என்ட்ரு கொடுக்கணும். இதை நீங்கள் ஷார்ட்டாக டிஆர் மட்டும் கொடுத்துட்டு டபுள் என்ட்ரும் கொடுக்கலாம். சரிங்களா? டபுள் என்ட்ரு கொடுத்தோன்னே இந்த ஆர்க்கு தேவையில்லை, இந்த ஆர்க்கு தேவையில்லை, இந்த ஆர்க்கு தேவையில்லாத போர்ஷனை
ட்ரிம் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ டைமென்ஷன் மட்டும் மெஷர் பண்ணணும். டைமென்ஷன் மெஷர் பண்ணுறதுக்கு டைமென்ஷனில் போய்ட்டு லீனியர் அப்படின்னு கொடுக்குறீங்க. லீனியரில் ஃபஸ்ட்டு இந்த எண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு கொடுங்க. இங்கே 8 mm இருக்கும், 8.00 அப்படின்னு இருக்குது. நம்ம இதை எப்படி விசிபிளாக நமக்கு தெரியறதுக்கு மாற்றணும் அப்படின்னா டைமென்ஷனில் போய்ட்டு இதுக்கு முன்னாடி ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேட் பேசிக் டைமென்ஷன் கமாண்ட் அதில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பிளைன் இருக்கும். டைமென்ஷன் ஸ்டைல், அதில் மாடிஃபைல சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோ சைஸு வந்து ஒரு 3 கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டோட ஹைட்டில் ஒரு 3. ப்ரைமரி யூனிட்ஸில் ப்ரிசிஷன் இடத்துல மட்டும் 0. இந்த 3 இடத்துல மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? வேறு எங்கேயும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே கொடுங்க. செட் கரண்ட் கொடுங்க. நார்மலாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க டைமென்ஷன் வந்து விசிபிளாக இருக்காது. சரிங்களா? செட் கரண்ட் கொடுத்தீங்கன்னா கரண்ட்டில் உள்ள டைமென்ஷன் எல்லாம் விசிபிளாக இருக்கும். செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 8 வந்துடும். சரிங்களா? லீனியர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி கிளிக் பண்ணிட்டேன். மறுபடியும் டைமென்ஷனில் போய்ட்டு லீனியர், இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கு டைமென்ஷன் 14. சரிங்களா? கொடுத்துருக்குங்களா? அடுத்து மறுபடியும் டைமென்ஷன், மறுபடியும் லீனியர், இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 45. மறுபடியும் லீனியர். ஒன் டைம் நீங்கள் டைமென்ஷன் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் வந்து இந்த எண்டுக்கும் இந்த சர்க்கிளோட சென்டருக்கும் 33. மறுபடியும் டைமென்ஷன் லீனியர், இந்த எண்டுலேருந்து இந்த இதோட எண்டு வரைக்கும் 17. சரிங்களா? இப்போது இந்த சர்க்கிளுக்கு ரேடியஸ் கொடுக்கணும், இந்த சர்க்கிளுக்கு டயாமீட்டர் மெஷர் பண்ணணும். அதே டைமென்ஷன் போங்க, ரேடியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி வச்சிங்கன்னா ரேடியஸ் வந்துடும். மறுபடியும் டைமென்ஷன் போங்க, இங்கே டயாமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க டயாமீட்டரில் ட்ராயிங் கொடுத்துருக்காங்க, டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டரை போய்ட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா டயாமீட்டர் 20 வந்துடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிள். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறீங்க, ட்ரா பண்ணிவிட்டு தேவை எந்த நமக்கு விசிபிளாக இருக்கிறது மட்டும் பண்ணிவிட்டு டைமென்ஷன் கொடுக்கணும். டைமென்ஷன் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? இந்த டைமென்ஷன் ஸ்டைல் எடிட் பண்ணுறது இந்த பேசிக்காக நான் சொன்னேன்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே எப்படி ஓப்பன் பண்ணணும் அது எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ guys.